ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்டிஜி. இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா GTA 5 கேம் ப்ளே தான், பார்ட் 3. இப்போ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அடுத்து என்ன கேம் ப்ளே பண்ணணும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து இங்கே சிம்மின் வர சொன்னாங்க, சிம்மின் கடைக்கு வர சொன்னாங்க. வந்துட்டேன், தெரியாமல் ரெக்கார்டு வந்து இது எரர் ஆகிடுச்சு, கிளிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ வந்து அவன் வந்து நம்மளுக்கு ஏதோ மிஷின் கொடுத்துருக்கான். யாரோ வீட்டுக்கோ போயிட்டு என்னமோ திருடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யார் வீடுன்னு எனக்கு தெரியல. மைக்கேல் வீடுன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். அது போகிற வழியும் இந்த சைடு தான் இருக்குது. மைக்கேல் வீடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்கேல் வீட்டில் அந்த போன டைம் மைக்கேலோட பையன் திருடிட்டு போனான்னு சொன்னேன், வாங்கிட்டு போனான்னு சொன்னல ஒரு காரு. அந்த காரை தான் திருப்பி போய் இந்த சிமியன் மண்டையை வந்து நம்மளுக்கு போய் திருடிட்டு வர சொல்கிறான். என்னன்னு தெரில. வாங்க நம்ம போய் திருடிட்டு வந்துடலாம். வாங்க போயிடலாம் முதல்ல. ஆனால் வழி பார்க்க அந்த வழி தான் தெரியுது. ஒருவேளை வேறு என் வீட்லேயே திருட சொல்கிறான், இல்லை மைக்கேல் வீடான்னு தெரில. அதுதான் போய் பார்ப்போம், யார் வீட்டில் போய் திருட சொல்கிறானே. மைக்கேல் வீடாக இருந்தால் அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா அவன் ஒரு எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னு தெரியுமா கைஸ் உங்களுக்கு? GTA 5 பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னு. மைக்கேல் அவன் வீட்டில் போய் நம்மளால் போய் திருட முடியுமா? வாங்க பார்த்துடலாம். எப்படி இருந்தாலும் கஷ்டம் தான் திருடுறது. அதனால் நம்ம போய் திருடலாம் கைஸ். வாங்க போகலாம். முதல்ல நம்ம இப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம்ம போகிறதுக்குள்ளே எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல்லை ஐக்கான ஆளில் வச்சுருங்க. அப்புறம் மறக்காமல் அடுத்து என்ன கேம் ப்ளே போகலான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் எப்படியாச்சும் 1K ரீச் பண்ண வச்சுருங்க கைஸ், மறக்காமல் ப்ளீஸ் கைஸ். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், டெய்லி ஒரு வீடியோன்னு. ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிடுங்க. நம்ம எப்படியாச்சும் 1K தெரியும் சீக்கிரமாக. வாங்க போயிடலாம். நம்ம நேராமல் எந்த வீடு? மைக்கேல் கைஸ். ஆமாம் கைஸ், மைக்கேல் வீடு தான் கைஸ். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறீங்க? இந்த வழி அப்படியே நேராக மைக்கேல் வீட்டுக்கு தான் கைஸ் போவோம். மைக்கேல் வீடு. இப்போ வேறு அவன் வேறு கூப்பிட்றான் என்ன. ஐயோ கைஸ், நான் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே தெரியாமல் இறங்கிட்டேன் கைஸ், மன்னிச்சிடுங்க. ஓகே கைஸ், நான் தெரியாமல் இறங்கிட்டேன் அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக. வேறு ஃபோன் வேறு என்னாச்சுன்னு தெரியல. ஃபோன் நொறுங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் நம்ம ஃபோனு. ஐயோ இருங்க, அவன் வேறு என்னமோ சொல்லியிருக்கான், என்ன சொல்கிறானே தெரில. என்ன சொல்கிறானே தெரில. திருப்பி அவனுக்கு வேணால் கூப்பிட்டு பார்ப்போமா கைஸ்? கைஸ் அவன் கூப்பிட்டு பார்ப்போம் கைஸ். வாங்க அவன் திருப்பி கூப்பிடலாம். கூப்பிட்ட போய் நம்ம காரில் ஏறி போயிடலாம். போயிட்டுருக்கோம். வாங்க ஏறிடலாம் காரில். கால் போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறானே தெரில. கனெக்ட் ஆகிடுச்சு கைஸ். ஓகே ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இப்போ அவன் தானே கைஸ் கூப்பிட்டான். கூப்பிட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி கூப்பிடும் போது எதுக்குடா கூப்பிட்ற, காலை கட் பண்ணி நான் பிஸியான வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கைஸ். அவனுக்கு பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ தைரியம் இருக்குன்னு. இது வேறு மைக்கில் மிஷினா? மைக்கில் அவன் போட்டு எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். கடைசியாக இப்படி அவன் மூஞ்சியெல்லாம் உடைக்கிறான் பாருங்கள் நீங்கள். மைக்கில் கேரக்டர் கிடைக்குமான்னு தெரில. அப்படி கிடச்சி நம்ம மட்டும் அவன் சிம்மியன் அடிக்கிற மாதிரி இருந்தால் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நானும் அவன் கதையவே முடிச்சுடுவேன் கைஸ். பாருங்கள் வாங்க இப்போ அப்படியே நேராக மைக்கேல் வீட்டுக்கு போயிடலாம். முதல்ல இந்த இடத்த பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. யாருங்க கைஸுவேன். இந்த GTA 5 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவனுக்கு ஒரு பேங்க் ராபரி வந்து மிஷின் கொடுப்பாங்க. என்னன்னு தெரில, இந்த சிக்கியில் மட்டும் அந்த மிஷின் வந்து வரல. நம்ம ஃபஸ்ட்டு அந்த கார் மிஷின் வந்து வருது. ஃபஸ்ட்டு பேங்க் ராபரி மிஷின் தான் வரும். ஆனால் பேங்க் ராபரி மிஷின் வரல நம்மளுக்கு, என்னன்னே தெரில. ஸோ வாங்க நம்ம போய் மைக்கேல் வீட்டில் போய் கொடையடிச்சிடலாம். வாங்க போகலாம் சீக்கிரமாக போகலாம். வாங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் மைக்கேல் வீடு. இது இல்லை, அது பக்கத்தில் அங்கே ஒரு வீடு இருக்குது கைஸ், ரைட் சைடில். இந்த வீடு தான் கைஸ். இதுதான் கைஸ் மைக்கேல் வீடு. இப்போ வந்து இறங்கிடலாம். இங்கேயே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போக முடியாது. அதனால் நம்ம வந்து ஏதாவது செவ்வறு ஏறி குதிச்சு தான் போகணும். இந்த கேட் ரொம்ப பெருசாக இருக்கிறனால ஏறி குதிக்க மாட்டான் இவன். அந்த இடத்துல ஒரு சின்ன கேட் இருக்குது கைஸ், அதில் ஏறி குதிச்சிடுவாங்க கைஸ். நம்ம வாங்க ஏறி குதிச்சிடலாம். நம்ம அதில் ஏறி குதிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏறி குதிக்கிறான் கைஸ். அங்கே ஒருத்தர் நிற்கிறான் கைஸ். ஐயோ வாங்க நம்ம போய் எப்படியாச்சும் மண்டையை அடித்து உடச்சிடலாம். அவன் மண்டையில் அடித்து உடச்சிடலாம் கைஸ். நம்ம
கைஸ் அவன் பார்த்துட்டான் நம்மளை. ஐயோ பார்த்துட்டான் கைஸ். ஐயோ நான் கரெக்டாக அவன் குத்திடலான்னு பார்த்தேன் கைஸ். கடைசியாக அடிச்சிட்டான் கைஸ். ஓ எப்படின்னு தெரில கைஸ். திருப்பி அதே மாதிரி பண்ணோம். திருப்பி எங்கே வந்து நிற்கிறோம்? திருப்பி இங்கே கேட்டு முன்னாடியே வந்து நிற்கிறோம். திருப்பி ஏறி விடுங்க. அப்படியே போய் அவனை எப்படியாச்சும் அடிச்சிடலாம் கைஸ். வாங்க இந்த வாட்டி அப்படியே பொறுமையாக போகலாம் கைஸ். பொறுமையாக போகலாம், பொறுமையாகவே போகலாம். அப்படியே பொறுமையாக போயிட்டு எந்த பட்டன் உட்கார்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கும் கைஸ். கைஸ் அவன் பார்த்துட்டு நான் சவுண்டு கேட்டு ஐயோ திருப்பி மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு கைஸ். போச்சு கைஸ். ஐயோ கடவுளே எப்படி இந்த மிஷின் முடிக்கிறது? திருப்பி ரீட்ரை பண்ணுவோம். கைஸ் இப்போ வந்து மிஷின் திருப்பி வந்துருச்சு. உள்ளே போகிறோம். போகிறான் இவன். அவங்க எப்படியாச்சும் நைஸாக கன் எடுக்கும் கைஸ். கன்னை பேசாமல் எடுத்துட்டுருவான் அவனை. கரெக்டாக இதில் வேறு பாயிண்ட் வைக்கிறது கஷ்டம் கைஸ். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். ஓ ஜஸ்ட்டில் போய் அவன் தப்பிச்சிட்டான் கைஸ். இல்லைன்னா அவன் கரெக்டாக மண்டேதே சுட்டுருப்பான் கைஸ். வாங்க கைஸ் திருப்பி அவனை போய் சுடவே பார்க்கலாம். நான் இந்த மிஷின் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன் ஸ்கிப் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான். ஏன் அப்புறம் நீங்கள் எல்லா மிஷினும் ஏன்டா ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேட்பீங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம திருப்பி எப்படி உட்காருன்னு முதல்ல பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து உட்காடுறான் கைஸ். ஆனால் நவுன் தான் எந்திரிச்சிட்றான். இந்த இடத்துல வந்து மறைஞ்சு நிற்கிற பட்டன் கைஸ். ஐயோ எப்படி இந்த சைடு எந்த பட்டன்னே தெரில கைஸ். அப்படியே நைஸாக உட்காந்துட்டு போவாங்க கைஸ். எந்த பட்டனே கரெக்டாக தெரில. இன்னும் நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். பார்க்கல நம்மள இன்னும். அவன் அப்படியே அமைதி இங்கேயே இருந்தானா அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே போயிடறான்னு நினைக்கிறேன். ஃபோன்லாம் எடுக்கிறாங்க கைஸ். ஐயோ ஃபோன் வேணாண்டா. ஃபோனை வச்சுட்டு எப்படி உட்காடுறதுன்னு சொல்கிறா கைஸ். இன்னும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறானு கைஸ். இப்போ வந்து வாங்க திருப்பி கன் எடுத்து அவனை சொல்லலாம் கைஸ். வேறு வழியே இல்லை கைஸ். கன் எடுத்துகிட்டு கரெக்டாக எய்ம் வச்சு அவனை சொல்லணும் கைஸ். கரெக்டாக அங்கே வருவான்னு நான் நிற்கிறேன் கைஸ். ஆனால் கரெக்டு கொஞ்சம் கைஸ் கொஞ்சம் சின்ன கேப்பில் போய் மிஸ் ஆகிறேன் கைஸ். ஐயோ கைஸ் எந்த கரெக்டாக எப்படி சுடுறதுனே தெரில கைஸ். சுடவும் முடியல. பக்கத்தில் போனால் கண்டுபிடிச்சிடறான் நம்மளை கைஸ். இந்த எல்எஸ்ன்ற பட்டன் தான் கைஸ். உட்காடுறான் கைஸ். எல்எஸ்ன்ற பட்டன் நமக்கு தான் உட்காடுறான் கைஸ். அப்படியே நைஸாக உட்காந்துக்கிட்டே போகணும் கைஸ். நம்ம அப்படியே பக்கத்தில் போயிட்டு எல்டி வந்து ஹோல்டு பண்ணணும் கைஸ். எல்டியை ஹோல்டு பண்ணிட்டு பியை தொட்டோன்னா போதும் கைஸ். கரெக்டாக அவன் பக்கத்தில் போய் அதை மட்டும் ரிலீஸ் பண்ணிடணும். கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு கரெக்டாக எல்டி பி அழுத்தணும் கைஸ். கைஸ் உட்காந்துட்டு எல்டியும் அமுக்க முடியல கைஸ். சாரி கைஸ் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஐயோ சாரி கைஸ். தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். வாங்க போய் நம்ம திருப்பி இந்த மிஷினே விளாடுவோம். வாங்க இப்போ எப்படி உட்காரன்னு தெரிஞ்சிருச்சு. போய் அப்படியே குத்தி பார்ப்போம் கைஸ். வாங்க ஏன் வாங்க கைஸ். எப்படி உட்காரன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். வாங்க இப்போ போய் கரெக்டாக அவன் குத்திடலாம் கைஸ். வந்து கரெக்டாக உட்காந்துட்டு அதே இதில் போயிட்டு கரெக்டாக அவன் ஒரு குத்தணும் கைஸ். கரெக்டாக ஐயோ கைஸ் நடக்க வேறு முடியலை. நடரானா திருப்பி எல்பி அமுத்திடுறாங்க கைஸ். நடக்க மாட்டேங்கிறான். வேறு அங்கே போய் நிற்கிறான் கைஸ். லைட்டாக அவன் இங்கிட்ட திரும்பினாலும் நம்ம மாட்டிப்போம் கைஸ். நான் எப்படியாச்சும் அவன் சுடவாச்சும் செஞ்சிடலான்னு பார்க்குறேன். சுடவும் முடியுது. கரெக்டாக வர மாட்டேங்குது எய்மு கைஸ். அவன் பார்த்துட போகிறான் கைஸ். ஒரே குத்து கைஸ். கைஸ் குத்த முடியல கைஸ். அவன் உட்காந்துக்கிட்டு கரெக்டாக குத்த முடியல கைஸ். அவன் ஐயோ எப்படி கைஸ் போகிறது. அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். ஸ்கிப் பண்ணிடலாமா கைஸ் பேசாமல்? இல்லைங்க கைஸ் இந்த வாட்டி ஒரு ட்ரை தான் கைஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் கைஸ் முடிக்கவும்னா. ஆனால் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கைஸ். நான் பாதி இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் என்னால் கரெக்டாக அடிக்க முடியல கைஸ். வாங்க நம்ம எப்படி கரெக்டாக பட்டன் அடிச்சுட்டு பக்கத்தில் போய் குத்திடலான்னு பார்க்குறேன் கைஸ். கரெக்டாக இது வருது கைஸ்.
இன்னும் எல்எஸ் ரிலீஸ் ஆகிடுது, இல்லாட்டின்னா நவர மாட்டேங்கிறாங்க சார். என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ், என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில கைஸ். வாங்க கைஸ், இப்போ போய் கரெக்டாக நம்ம அவனை வந்து குத்திடலாம். கரெக்டாக எப்பயாச்சும் கரெக்டாக குத்தணும் கைஸ். மட்டும் கரெக்டாக குத்துறேன்னா அவ்வளோதான் கைஸ், மாட்டிப்போங்க கைஸ். அப்புறம் மிஷினை ஸ்கிப் தான் கைஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக போய் அவனை குத்திடலாம் கைஸ். இப்போ பாருங்கள், கரெக்டாக குத்தலான்னு போவேன், லைட்டாக மொபைல் ஆகையே அவன் பார்த்துருவான் கைஸ். அவ்வளோ இப்போ மிஷின் வந்து ஃபெயில் ஆயிரும் கைஸ். சாரி கைஸ். இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரே வழி என்ன பண்ணணும் தெரியுமா, மிஷினை எக்ஸ் கொடுத்து ஏ கொடுத்தீங்கன்னா மிஷின் ஸ்கிப் ஆகிரும். ஸ்கிப் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே அது மைக்கிலோட பொண்ணுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது வந்து என்ன ரூமுன்னு தெரில, ஆனால் எல்லா ரூமே ஆள் இருப்பாங்க. ஆனால் நம்ம அவங்க கண்ணுக்கு படாமல் போய் கொள்ளையடிக்கணும். எப்படின்னு தெரில, கரெக்டாக எந்த வழின்னு எனக்கு தெரில கேஸ். ஏதாச்சும் ஒரு வழியில் போயிட்டு கேஸ். இப்போ அவங்க பாருங்களேன், கிச்சனில் அவங்க ஒரு டென்னிஸ் கோச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவனோட இன்னொரு பொண்ணுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்ம எப்படி இந்த ரூம்குள்ளேயே போய் இந்த இடத்துல கராஜ் ஒரு டோர் இருக்கான்னு பார்த்தோம். அது கரெக்டாக வந்து அந்த இது வந்து கராஜ் டோரில் தான் இருக்காமா. ஆனால் கரெக்டாக நம்ம கராஜ் டோர் எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். அந்த இடத்துல ஒரு ரூம் போகுது கைஸ், வாங்க அதில் போய் பார்க்கலாம். ஐயோ கைஸ், பார்த்துட்டாங்க கைஸ். ஐயோ கரெக்டாக அவங்க நம்மளை பார்த்துட்டாங்க கைஸ். ஐயோ கடவுளே, தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேன் கைஸ். அவங்க 2 பேர் நம்ம பார்த்துட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போகணும் கைஸ் நம்ம. வாங்க இந்த வாட்டி கரெக்டாக டோர் எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். கரெக்டாக அந்த கராஜ் டோர் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சால் கரெக்டாக போயிடலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கரெக்டாக இப்போ எங்கே போகிறது, வெளியே போக முடியுமான்னு தெரில. கரெக்டாக இப்போ நம்ம எங்கே போகிறதுனே தெரில கைஸ். திருப்பி இப்போ இதே ரூம்குள்ளே வந்தோம், ஆனால் வெளியே போயிட்டோம். ஏன்னா வேறு வழி இல்லை. வந்து நம்ம அப்படியே இந்த சைடு ஏதாவது கதை வரும் கைஸ். கைஸ் 2 பேர் திருப்பி நம்ம பார்த்துட்டாங்க. ஐயோ பார்த்துட்டாங்க கைஸ் 2 பேரும். திருப்பி மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு கைஸ். எப்படியோ ஐயோ எப்படியாச்சும் மிஷினை முடிச்சிடலான்னு பார்க்குறேன் கைஸ். மிஷினை மட்டும் முடியல, என்னன்னே தெரில கைஸ். வாங்க இதான் என்ன பண்ணுறது இந்த வாட்டி. வாங்க 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 போகலாம். வாங்க கீழே போயிட்டு எந்த டோர்னு கரெக்டாக தெரில கைஸ். எந்த டோர்னு கரெக்டாக தெரிஞ்சால் ஈஸியாக வந்து நம்ம எஸ்கேப் இது கரெக்டாக கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ஆனால் எந்த டோருன்னு தெரில கைஸ். இப்போ வாங்க அப்படியே திருப்பி எங்கே போகிறது, வெளியே வாட்ச் போக முடியுமா கைஸ். ஆனால் வெளியே போயிட்டு வெளியிலேருந்து தான் கராஜ் உள்ளே வரும்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த ரூமில் போய் ஏதாச்சும் ஒரு டோர் இங்கே இருக்கான்னு ஒழிஞ்சு பார்த்துடலாம் கைஸ். இந்த டோருமே இல்லை கைஸ், டோரே இங்கே இல்லை எதுவும். அதனால் அப்படியே நம்ம வந்து திருப்பி இங்கே வந்து நான் எப்படி கேஸ், நான் அங்கே இன்னும் போகவே இல்லை கேஸ். போகிறதுக்குள்ள எப்படி கேஸ் மிஷின் ஃபெயில் ஆகும் எப்படின்னே தெரில கேஸ். போகிறதுக்குள்ள மிஷின் ஃபெயில் ஆயிடுது. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில கேஸ். இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டு எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் கேஸ். இப்போ வந்து இந்த டோராச்சும் ஓப்பன் பண்ண முடியுமா கேஸ், பக்கத்தில் இந்த டோர் இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில கைஸ். ஓப்பன் ஆகலை கைஸ். இந்த டோரு ஓப்பன் ஆகலை. வாங்க நம்ம இங்கே கிளம்பிடலாம். நம்ம வேணால் கராஜ் டோர் கீழே தான் இருக்கும். என்னன்னே தெரில கைஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ எந்த ரூம்குள்ளே போகணுன்னு தெரில கைஸ். வெளியவும் போட மாட்டேங்கிறானுங்க. வெளியே போக முடியுமான்னு பார்க்கலாம் கைஸ். வெளியவும் போக முடியல கைஸ். கராஜ் ஆனால் இங்கே எங்கேயோ கைஸ் இருக்குது கைஸ். வெயிட் பண்ணுங்களேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. கரெக்டாக இந்த சைடு போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது டோர் இருக்கும்ல கைஸ். நம்ம பதுங்கியே போகணும் கைஸ். சவுண்டு கேட்டு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பதுங்கி ஆமாம் கைஸ், நான் நினச்ச மாதிரி கார் இங்கே தான் கைஸ் இருக்குது. இந்த கார் தானே மைக்கிலோட பையன் வாங்கிட்டு போனாங்க கைஸ். இதே கார் தான் கைஸ், அச்சஸுக்கு இதே கார் தான் கைஸ். வாங்க ஏறி போகலாம். ஓகே கைஸ், கார் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். வாங்க போகலாம். போயிட்டு ஐயோ கார் எங்கெங்கேயோ இடிக்கிறேன் கைஸ். கார் எனக்கு ஒழுங்காக ஓட்ட தெரியாது, பைக்கும் ஒழுங்காக ஓட்ட தெரியாது. எனக்கு கண்ட்ரோல்ஸ் வரல கைஸ், இல்லைன்னா நான் கரெக்டாக ஓட்டிடுவேன். நடக்கக்கூட முடியல கைஸ் இந்த கண்ட்ரோல்ஸில் ஈஸியாக. அதனால் நான் மெதுவாகவே போகிறேன் கைஸ். இருந்தாலும் ஒரு ஸ்பீடாக போகலான்னு தான் இருக்கேன் கைஸ். இவன் வேறு கூப்பிட்றாங்க கைஸ். முதல்ல இவன் காலை கட் பண்ணணும் கைஸ்.
பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம் கைஸ். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோதான். அவன் கூப்பிட்டு நம்ம அப்புறம் வேறு ஏதாச்சும் நம்ம அவன் அட்டன் பண்ணி பேசுகிறது கேட்குறதுக்குள்ள எங்கேயா கைஸ் என்ன கைஸ் கேமரா ஜூம் ஆகுது கைஸ். எவனோ உள்ளே இருந்து எந்திரிக்கிறான் கைஸ். மைக்கிள் தானே கைஸ். ஐயோ இவங்க கைஸ் காருக்குள்ளே உட்காந்துருக்கான் கைஸ். அப்போ நம்ம இத்தனை இடி அடித்தோம் அப்போல்லாம் அவன் எந்திரிக்கல கைஸ். இப்போ வந்துருக்கிறான் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம கன்னை வேறு தலையில் வச்சு நிற்கிறான் கைஸ். உட்காந்துருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் கரெக்டாக வேறு ஒரு இடத்துக்கு போக சொல்கிறான் கடைக்கு போகாமல். அந்த இடத்துக்கு தாங்க இப்போ போய் அவன் வேறு வழி இல்லை. இல்லாட்டினா அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான். கன் பாயிண்ட் வச்சுருக்காங்க தலையிலே. கொஞ்சம் அவனை விட்டான் கூட தான் அவன் தலையிலே போட்டு தள்ளிடுவாங்க கைஸ். ஐயோ இது வேறு இடிச்சுக்கிட்டே இருக்காங்க கைஸ். இடிச்சா அவ்வளோதான் அவன் கொண்டுருவான். இடிச்சு ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டோம்னாலே அவ்வளோதான் நம்ம கொண்டுருவாங்க கைஸ். அவன் எங்கேயும் நிற்கக்கூடாதுன்றான். நான் இந்த இடத்துல இடித்து நிற்கிறப்ப தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் எங்கேயும் இடிக்காமல் போகிறான் இல்லைனா அவனை எங்கேயே கொண்டுருவேன்னு இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருக்காங்க கைஸ். ஓ என்ன பண்ணுறதுனே தெரியல கைஸ். கை காலெலாம் ஓடலை. கன் பாயிண்ட் வேறு தலையில் வச்சு நிற்கிறான் அவன் உட்காந்துருக்கான். இதில் கொஞ்சம் விட்டா அவன் கொண்டுருவாங்க கைஸ். அவன் அதனால தான் வேறு வழியே இல்லாமல் அவன் சொல்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நேராக அந்த காரை போய் அந்த சொட்டத்தலையிட்ட கொடுத்து காசு வாங்கியிருக்கலாம் கைஸ். இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா நான் சொல்கிற இடத்துல போய் கரெக்டாக நில்லையே இல்லைன்ட்டு அவன் கடைக்குள்ளே வந்து நீ அந்த ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே விடு அவனுக்கு வந்து அவன் கொடுக்குறேன்னு சொல்ல காசை விட நான் அதிகமாக தரேன்றாங்க கைஸ். இப்போ நம்மளும் வந்து ஓகே சரி நீ சொல்கிற டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் நான் கொஞ்சம் கன்னை கீழே இருக்கிறியான்னு கேட்குறோம். அது மட்டும் முடியாதுன்றான். கன்னை கீழே இறக்கி ஒருவேளை நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அதாவது அவன் டீலை வந்து அவனை ஏமாற்றிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்னு அவன் கேட்குறான். அதனால கன்னை கீழே இருக்க மாட்டேங்கிறான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது இப்படியே போயிட வேண்டியதான் கைஸ். அவன் சொல்கிற வழியே போயிட்டு கரெக்டாக போய் அந்த காரை வச்சு கண்ணாடியிலே ஒரு ஏற்று மட்டும் ஏற்றினா போதும் கைஸ். அப்போ கரெக்டாக இல்லைன்னா அவன் வந்து நம்மளை போட்டு சொல்லிடுவான் கைஸ். இந்த பிரிட்ஜை தாண்டி அங்கிட்டு போனால் அவன் கடை கைஸ். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த காரை எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணாடியில் கரெக்டாக ஏற்றணும் கைஸ். கரெக்டாக ஏற்றினோடனே அந்த கண்ணாடி உடஞ்சிடும். அப்புறம் ஒரு கட்சின்னு தாங்க கைஸ் வரும். ஐயோ கரெக்டாக இப்போ வந்து கரெக்டாக இப்படி போயிட்டு அப்போ வந்து நல்லாவே போயிருக்கேன் கைஸ். இதை பாருங்கள் இங்கே இருக்குது அவன் கடை அங்கே தான் இருக்குது. அங்கே நல்லா தெரியுது. அங்கே பாருங்கள் அங்கே தான் இருக்குது. கரெக்டாக அங்கே முன்னாடி அந்த சைடில் கார்னரில் ஒரு கண்ணாடி பார்த்துட்டு போனோம் நம்ம. கரெக்டாக இப்போ அந்த கண்ணாடியில் போய் ஒரே ஒரு ஏற்றுனாங்க கைஸ். அவனும் அதான் சொல்லிகிட்டு இருக்கான் போய் கரெக்டாக கண்ணாடி ஏற்று இல்லைன்னா கரெக்டாக இப்போ சுற்றுவானே அப்படின்றாங்க கைஸ். இப்போ வந்துட்டு நம்மளும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுறேன்னு சொல்லிட்டாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக போய் அந்த கண்ணாடியில் ஏற்றணும். லைட்டாக ஏற்றினா உடையாது கைஸ். கொஞ்சம் ஃபோர்ஸாக ஏற்றணும். இவனுங்க வேறு பாருங்களேன் கரெக்டாக இவ்வளோ நேரம் நின்றுட்டு தானே கைஸ் இருந்தானுங்க கைஸ். கரெக்டாக இந்த கண்ணாடி தான் கைஸ். ஐயோ உடையில கைஸ். நல்லா ரிவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இங்கிட்டு இப்படி தள்ளி கரெக்டாக போய் ஏற்றணும் கைஸ். இல்லாட்டின்னா அவ்வளோதான் கைஸ். ஐயோ திருப்பி மிஸ் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக ஏற்றணும்னா அவ்வளோதான் கைஸ். அவன் நம்மளை இங்கேயே கொண்டுருவாங்க கைஸ். அப்புறம் அவ்வளோதான் திருப்பி மிஷின் ஃபெயில் ஆகி திருப்பி அவன் வீட்டிலேருந்து வரணும் கைஸ். கொஞ்சம் நம்ம கரெக்டாக போய் கரெக்டாக அந்த ஜன்னலில் மட்டும் ஏற்றிட்டேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ் கட்சின் கைஸ். இப்போ வந்து சிமியன் வரான் கைஸ். வரான் என்னடா பண்ணி வச்சுருக்க எதுக்குறா என் கண்ணாடி கடை கண்ணாடி உடச்சுன்னு கேட்குறான் கைஸ். ஐயோ அப்போ வந்து நம்ம ஃப்ராங்கில் வந்து இப்படி மைக்கிள் தலையில் கை வச்சு நின்றுட்டுருக்கான். மைக்கிள் வந்து நம்மளுக்கு காசு கொடுக்குறான். அவ்வளோதான் ஃப்ராங்கில் வந்து இப்போ கிளம்பிடுவான் கைஸ். நம்மளுக்கு மைக்கிள் கேரக்டர் கொடுத்துட்டாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து மைக்கிள் போட்டு குத்து கைஸ். அப்போ நம்மளை எப்படி பேசினா அவனே கூப்பிட்டு நம்மளை எப்படி கத்திக்கிட்டு இருந்தான் அதான் கைஸ் போட்டு இப்போ நம்மளே குத்தி எடுக்கிறோம் கைஸ். அவன் குத்து கைஸ் ஏன்னா ஒரு குத்திட்டான் கைஸ். எவ்வளோ தைரியம் இருக்கணும் மைக்கில் குத்திட. மைக்கிள் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தெரியுமா அவனுக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ தலையை பிடிச்சி கண்ணாடிக்கிட்டே நிற்க வைக்கிறாங்க கைஸ். அது கழுத்தை பிடிச்சி நிற்கிறாங்க கைஸ். மைக்கிள் எதுக்குடா இந்த காரை திருட்டிட்டு வர சொன்னான்னு கேட்டு போடு கைஸ். கார் கதை எடுத்து வயிற்றுலேயே அடிச்சிட்டாங்க கைஸ். ஓ எதுக்குடா என் கார் எடுத்து வர சொன்னால் திருப்பி கேட்குறாங்க கைஸ். திருப்பி ஒரு அடி கைஸ். கார் கதவால் இப்போ கழுத்து கையை வச்சு கழுத்தை பிடிச்சிட்டு எதுக்குடா திருட்டிட்டு வர சொன்னால் நீ பேசி கேட்குறாங்க கைஸ். இதே வேலை இதுதான் திருடி நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிமியன் சொல்லிடுறாங்க கைஸ். ஏன்டா இப்படி தான் சம்பாதிக்கிறியா அப்படின்னு சொல்லி மைக்கிள் பாருங்களேன். இப்போலாம் சம்பாதிக்கிற உனக்கு இவ்வளோ இருக்கணும்னா நான் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் போடா அப்படின்னு தள்ளி விட்டு வந்துடுறாங்க கைஸ்.
உன்னை மாதிரி சின்ன பசங்க கூடலாம் சண்டை போட்டால் எனக்கு தான் டைம் இருந்துச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புனான்னு சொல்லி கிளம்புறாங்க கைஸ் மைக்கில். பாருங்க எப்படி அடிச்சுட்டு சின்ன பையன் சொல்லிட்டு போகிறாங்க கைஸ் இவன். ஸோ அவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஒன்றுன்னு பாருங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து மிஷின் கம்ப்ளீட் ஆனாலும் இப்படி தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணலாம் ஈஸ். நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ணிட்டு நம்ம கேரக்டரை வந்து இவனை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ராங்க்லின் நம்மளுக்கு வந்து ஃப்ராங்க்லின் ஸ்விட்ச் பண்ணுறது வந்து எப்படின்னா அந்த ஜாய்ஸ்டிக்கில் கீழே இருக்க பட்டனை தொட்டு இந்த சைடு வந்து நீங்கள் கேரக்டர் மட்டும் ஸ்விட்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணால் போதும் கைஸ். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ராங்க்லின் வந்துடும். வந்து ஃப்ராங்க்லின் பாருங்கள் இங்கே இருக்கான் பாருங்கள். கொடுத்த அடுத்த செகண்ட் எவ்வளோ தூரம் ஓடிட்டு வந்துருக்கான் பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃப்ராங்க்லின் யார்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். சிமியன் தான் கூப்பிட்ருக்கான். எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் எனக்குன்னு கேட்குறாங்க கைஸ். ஆமாம் நான் அப்படி தான் துரோகம் பண்ணுவேன், எனக்கு காசு தான் வேணும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். அப்படி அவ்வளோதான் சொல்லிட்டு வாக்கிங் கைஸ் அவன் ஃபோன் வச்சிட்டான் சொல்லிட்டு அப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் கைஸ். இப்போ நேராக இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்து வந்து மைக்கிள் கேரக்டருக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய மிஷின் இருக்கும், அதையும் நம்ம முடிக்கணும் அடுத்து. ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். இந்த கேம் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னே பெட்டு பக்கத்தில் போனோன்னு ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, ஜாய்ஸ்டிக்கில் வந்து நீங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நம்ம வந்து வீட்டுக்கு போயிடணும், சேவ் ஆயிரும் கைஸ். இப்போ வந்து வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். பார்த்தாச்சு எங்கே இருக்குன்னு. ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஓகே வாங்க நம்ம வீட்டுக்கு முதல்ல போயிடலாம். இங்கே இருந்தாலே ஒரே பிரச்சனை தான் கைஸ் வரும். வாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாம் நேராக. வாங்க ஓகே நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே பாய். இப்போ வந்து நம்ம ஓகே பாய் ஃப்ரம் எம்டிஜி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் எம்டிஜி. அடுத்து என்ன வீடியோ போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் எம்டிஜி. பாய் பை 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 பை.